ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கம்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கம்பை எடுத்து நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஊற வச்ச கம்பை எடுத்து கழுவி ஒரு கிளாத்தில் ஃபேன் காற்றுல போட்டு நல்லா காய வைங்க. நல்லா காய வச்சா அரை மணி நேரத்தில் நல்லா காஞ்சி வந்துடும். வந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்பவும் மையம் இல்லாமல் ரொம்பவும் குறப்பாக இல்லாமல் நார்மலாக எடுங்க. அது கூட 2 ஏலக்காய் போட்டு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் போடுறோம், அதிலே அரைச்சிட்டாக்கா உங்களுக்கு தட்டுப்படாது. அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் நல்லா திருவி வச்சுக்கிறேன், அதையும் போடுங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 கப் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஊற்றுங்க. நல்லா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கம்பு கொழுக்கட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா கையில் ஒரு உருண்டை மாதிரி எடுத்து இப்படி கையால் அமுக்குனாக்கா நமக்கு கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லி கொத்தில் எடுத்து ஒன்றா அடுக்கி வைங்க. அப்படியே ஒரு அடுப்பில் இட்லி குண்டானையும் தண்ணி வச்சு சூடு பண்ணிவிடுங்க. ஒன்றா எல்லாத்தையும் அதே மாதிரி பிடிச்சி வைங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டைமும் நமக்கு தேவைப்படாது. நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. இட்லி கொத்த ஒன்றா எடுத்து வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும்.